ராஜீவ்காந்தி அவர்களுடைய பதவி பறிப்பு. திமுக மாணவரணி செயலாளராக இருந்த ராஜீவ்காந்தி மீது 35க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் கொடுத்ததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் திமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இத்துணுண்ட முத்தத்தில இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில கஷ்டம் இருக்கா? ஏன் பொம்பளை இப்படி அலையற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? நம்ம எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு முதலமைச்சர் நீ என்ன செய்யணும்? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குறைந்தபட்சம் மனிதாபிமானம் கொண்ட நபர் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட போய் ஆறுதல் தெரிவிக்கணும். அதுக்கு கூட ஓவியில பொம்பளைகள் அனுப்பி வைக்க, நீ போறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல, உனக்கும் இல்ல, உதவ அவனுக்கு. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். திருட்டுறையில் தயிர்விட தாக்கம் கிடையாது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்க அடுத்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி இது விகடன் வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மாலை மலர் அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. இது வந்து அரசியல் கோசலாக எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். என்னன்னாக்க ராஜீவ்காந்தி இவன் யார் அப்படின்னா, இவன் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்த ஒரு கேரக்டர். இவன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கைவரிசை காட்ட ஆரம்பிக்கிறான். திமுகவுடைய குணம் வந்துடும் இல்லையா? ஸோ திமுகவில் இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவன் தொடர்ச்சியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான், பாலியல் ரீதியாக துன்புறுத்தலை கொடுத்து வந்திருக்கிறான் அப்படின்றதான் குற்றச்சாட்டு. பிச்சை எடுக்க வேண்டியதா பாக்குறத பாரு, ஒவ்வொரு சாணியை கடிச்சு ஒருத்த கூட தோச்சு போனாக்கிட்டு இல்ல. ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ இடம் சீப்பாளா இருந்திருக்க போடா, 3 லட்சம் துப்பிடுவேன். கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கு வந்து தொடர்ச்சி அந்த பிரச்சனைகளை கொடுத்து வந்திருக்கான். இது வந்து அரசியல் கோசலாம் எனக்கும் தெரிய வந்தது. இந்த மாதிரி டார்ச்சர் பண்றான். ஏன்னா இவன் மாணவர்கள் அது வந்து வந்த குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பதவியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பாருங்க, இந்த ஸ்கிராப், இந்த தொழிற்கூடத்திலிருந்து வெளியே கொடுக்கக்கூடிய ஸ்கிராப்போடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய 4 பேர்ல ஒருவர் இந்த ராஜீவ்காந்தி கூட. மிக குறுகிய காலத்தில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் ரொம்ப நெருக்கமானதோடு இல்லாமல் இப்போ கூட சமயத்தில் கருணாநிதி செத்த நாள் வந்தபோது அதை ஊர்வலமாக போனாங்கல்ல, ஊர்வலமாக போனபோது இவனும் கூட போனான் அப்படின்றத கடந்த வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சியை கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன் வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்றலாம் பார்த்தோம். அவன் வந்து இன்னைக்கு வந்து பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவான் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவன் வந்து வேற ஒரு பதவிக்கு மாற்றிருக்கிறார்கள். அதாவது பதவியிலிருந்து தூக்கி எறியல மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏன் மாற்றப்பட வேண்டும்? இப்போ அது தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் கோவையில் கோவை தெற்குலையோ வடக்குலையோ அவன் வந்து போட்டி போகிறதுக்கு அவன் போய் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான், பணமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்ற நிலையில் ஏன் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நோண்டி பார்க்கும்போது தான் தெரிய வருகிறது, இந்த அரசியல் கோசலாக பேசப்பட்ட சம்பவம் என்பது அது ஒரு ஹனி ட்ராப்பாக மாறிவிட்டது. என்னடா ஹனி ட்ராப் அப்படின்னா, இவன் வந்து ஒரு எழிலரசன் அப்படின்ற கேங் இருக்கு, அந்த 1000 லைட்ஸோடைய அந்த எம்எல்ஏ, அந்த கேங் காலி பண்ணுறதுக்காக இவன் ஒரு ஹனி ட்ராப்பை பயன்படுத்தினான். அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஹனி ட்ராப்பை பயன்படுத்திருக்காங்க. ஒரு பூ பெயர் கொண்ட ஒரு பெண்மணியை வைத்து இவன் சிக்க வைக்கப்பட்டு அந்த தகவல்கள் எல்லாம் வந்து மேலிடத்துக்கு கொடுக்கப்பட்டது, வழங்கப்பட்டது அப்படின்ற நிலையில தான் வந்து இவனுடைய பதவியை காலி பண்ண முடியாது, அதனால மாத்திருக்காங்க. ஆனால் அரசியல் கோசலாக இருந்த விஷயம் வந்து இங்க வெளியே வந்துச்சு. இதை வெளியே விடுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து எதிர்கட்சியோட சதி. எதிர்கட்சியோட சதியெல்லாம் இல்லை, உங்க கூடவே இருந்தவங்க தான் உங்க கதையை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. திமுக என்றாலே இது நடக்கும். திமுக மகளிர் அணி கூட்டத்தில் கனிமொழி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரி மீது சிலிமிஷம் செய்த கும்பல் தானே திமுக கும்பல். ஒரு கட்சியுடைய தலைவனாக பார்க்கப்படுபவன் அடுத்து வரக்கூடிய தலைவனாக பார்க்கப்படுபவன் அவன் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவனுடைய அதிகாரப்பூர்வமான அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பெண்ணுடைய கால்களை அதை எடுத்து பகிர்றான் அப்படின்னா அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த கட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாப்பட்ட கட்சியில வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இவன் போய் என்ன சொல்லலாம்? என்ன கேட்டா, ராஜீவ்காந்தி திமுக கொள்கைகளை முழுவதுமாக உள்வாங்கி விட்டான் அப்படின்றதுக்கான சாட்சியாகத்தான் இதை நான் பார்க்கறேன். ஏன்னா இதெல்லாம் கூட பண்ணா பண்ணி என்ன திமுக அடுத்து மாவட்ட செயலாளர் ஆகணும், அடுத்து அமைச்சராகணும், இதுக்கெல்லாம் சிறந்த தகுதி வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவது அப்படின்றத காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதனால ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு போயிட்டு ஒரு படத்துல டயலாக் வந்து ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் என்று படம் பேரே இருந்தது. அந்த மாதிரி திருட்டுறை கைவிட தாத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஓடி போய் கருணாநிதி சமாதியில ஒரு கைவடையை வச்சு படையில வச்சு கும்பிடணும் ராஜீவ்காந்தி. ஏன்னா கருணாநிதிக்கு இருந்த அத்தனை குணங்களும் ஒருங்கே ராஜீவ்காந்திக்கும் வந்து விட்டது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எப்படி கங்கா சந்திரமுகி நினைத்தார், அப்புறம் சந்திரமுகி மாதிரி செயல்பட ஆரம்பித்தார், அப்புறம் சந்திரமுகியாவே மாறிவிட்டார் அப்படின்ற மாதிரி ராஜீவ்காந்தி என்ன நினைச்சானா, உடம்பரப்பே உளுத்தம் பருப்பே அவங்க சொல்றதுனால நீ கருணாநிதி குடும்பமே நினைச்சிட்டேன், அதனால கருணாநிதி குடும்பம் மாதிரியே வேவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை ஏத்துப்பாங்களா? அங்கதான் வந்து உனக்கு வைக்கப்பட்ட கோயில் நீ சிக்கி கொண்டாய். அப்போ இப்படியான ஒரு மாணவரணி தலைவர் யோசிப்பாரு, ஒரு மாணவரணி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கிட்டத்தட்ட 35 பெண்களுக்கு வந்து அவன் வந்து பிரச்சனை இன்சைகளை கொடுத்துருக்கான், பாலியல் ரீதியான தொல்லைகளை கொடுத்துருக்கான் அப்படின்ற குற்றச்சாட்டு வருதுன்னா இது என்ன மாதிரியான கட்சி? இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா நார்மலைஸ் ஆகும். அதாவது இது மாதிரியான பாலியல் சீண்டல்கள், இது மாதிரியான பாலியல் குற்றச்செயல்கள் அப்படின்றது வந்து மிக சகஜம், சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போக வேண்டியது அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே. அப்போ உள்ளபடியே இது மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை
ஊடகங்களே ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இது எதுவுமே நடக்கல. மாறாக இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை மூடி மறைப்பதற்கும் அவன் என்னமோ உத்தமன் மாதிரியும் சால்ஜாப்பு சொல்லிக் கொண்டும் அவன் ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டு இப்படியே இவங்க கடந்து போறாங்க. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. இந்த கோவை மாவட்டத்துக்கு அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த கம் பேக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். அவருடைய சிறப்பான வேகமான செயல்பாடுகளை பார்த்து நடுவில் சில தடைகளை ஏற்படுத்தினாங்க. அதுக்குள்ள நான் விரிவா போக விரும்பல, ஏன்னா இது அரசு நிகழ்ச்சி. ஆனா அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு மீண்டும் வந்திருக்கிறார். தொடர்ந்து கோவைக்காக சிறப்பாக செயல்படுவார் செந்தில் பாலாஜி. அது உறுதி. அது வேற வாயி, இது நார வாயி.